ஒரு தொழிலதிபர் தன்னோட தொழில்ல தோல்வியடைந்து ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறாரு. இதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆன பிறகு விரக்தியில கால் போன போக்குல தெருவுல நடந்து போயிட்டு இருக்காரு. அமைதியா ஒரு இடத்துல போய் உட்காந்து எந்த சிந்தனையுமே இல்லாம போற வர மக்களை வெறுமனே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அங்க ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அதையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அங்க ஒருத்தர் வந்து தனக்கு தேவையான பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து தனக்கு தேவையான பேப்பர் குப்பைகள் எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு போறாரு. அப்புறமா ஒரு காக்கா வந்து தனக்கு தேவையான உணவை அந்த குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு போகுது. நேரம் கழிச்சு ஒரு நாய் வந்து அந்த குப்பை தொட்டில சதறி கிடக்கிற சாப்பாடை சாப்பிடுது. அதன் பிறகு ஒரு மாடு வந்து அந்த குப்பை தொட்டில இருக்கிற இலைகள் எல்லாம் சாப்பிடுது. இதை பார்த்துட்டு இருக்க தொழிலதிபர் இந்த ஒரு சின்ன குப்பை தொட்டியை நம்பி இத்தனை உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, இவ்வளவு பெரிய பறந்து விரிந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு ஒரு வழி இல்லாம போயிருமா அப்படின்னு ஒரு புதிய உத்வேகத்தோடு திருப்பியும் எந்திரிக்கிறாரு. நம்ம செய்யற ஒரு முயற்சியில தோத்து போயிட்டோம் அப்படின்னு தோண்டு போயிடவே கூடாது. ஜெயிக்கிற வரையும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட கடின உழைப்பும் தோல்வியிலேருந்து வந்த படிப்பினையும் நிச்சயம் நம்மள ஜெயிக்க வைக்கும்.